ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷு பியூட்டி சீக்ரெட்ஸ். நம்ம போன வீடியோவில் உங்கள் ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருந்தே நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபேஸ் உடனே ஜொலிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின்னை இயற்கையாக பாதுகாக்கிறதுக்கு கடல மாவு, முல்தானி மிட்டி, ரோஜா இதழ்கள், வேப்ப இலைகள், மஞ்சள், துளசின்னு இப்படி நிறைய நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குங்க. அதில் இப்போது நம்பர் 1 கோதுமை மாவும் பாலும் கலந்த ஃபேஸ் பேக் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 டீஸ்பூன், பால் தேவையான அளவு, ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்கிற அழுக்கு நீங்கி புத்துணர்ச்சியாக இருக்குங்க. நம்பர் 2 தக்காளியும் முல்தானி மிட்டியும் கலந்த ஃபேஸ் பேக் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: முல்தானி மிட்டி 1 டீஸ்பூன், தக்காளி சாறு 1 டீஸ்பூன். ஒரு கிண்ணத்தில் முல்தானி மிட்டியும் தக்காளி சாறும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த மிக்ஸிங்கை ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி ட்ரை ஆக விடுங்க. அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3 துளசி, வேப்பிலை, மஞ்சள் மிக்ஸ் பண்ண ஃபேஸ் பேக் பார்க்கலாம் வாங்க. முகப்பரு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவையான பொருட்கள்: துளசி இலைகள் 8, வேப்ப இலைகள் 8, மஞ்சள் 1 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன். துளசி இலைகளையும் வேப்ப இலைகளையும் மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் மஞ்சளையும் தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபேஸை ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் பேக் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஸ்கின்னை நேச்சுரலாக ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள்லாம் உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுதான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.